Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, இப்போது கூட இந்த வருடத்தின் முதல் திங்கட்கிழமை பார்த்த நமக்கு இந்த கடைசி திங்கட்கிழமை காண கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் இந்த நாளிலே கூட ஒரு சில இருதயங்கள் கலங்கி கொண்டே இருக்கிறது, பாரத்தோடே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் நாம் விசுவாசித்தோம், தேவனுடைய மகிமைகளை கண்டோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார், இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே ஒரு சில காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இன்னும் விசுவாசியுங்கள், இன்னும் விசுவாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, எஸ்தரின் புஸ்தகம் 3 அதனுடைய 15 கடைசி பகுதி. அங்கே நாம் வாசிக்கிறோம், சூசான் நகரம் கலங்கிற்று. எங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பர்சனலி கர்த்தர் பேசுகிறார், ஒவ்வொரு இருதயங்களோடு பேசுகிறார். நீங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களும் கலங்கக்கூடாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் எஸ்தரின் புஸ்தகம் 3 கடைசி பகுதியை வாசிக்கிறோம். சூசான் நகரம் கலங்கிற்று. ஒரு நகரம் முழுவதுமாக, ஒரு பட்டணம் முழுவதுமாக கலங்குகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு நகரத்தின், ஒரு பட்டணத்தின் கலக்கத்தை எப்படி மாற்ற முடியும்? ஆமென். அவர்கள் எதற்காக கலங்கினார்கள்? நமக்கு இந்த காரியம் நன்றாக தெரியும். யூத ஜனங்களை கொன்று போடும்படியாக ஆமான் என்கிற மனுஷன் ராஜாவினிடத்திலிருந்து கட்டளையை பெற்றுக்கொண்டார். எல்லா யூத ஜனங்களையும் கொன்று போடும்படியாக ராஜா கட்டளையிட்டிருக்கிறார். நிச்சயமாகவே தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனங்களை அழித்து போடுகிறதற்கான திட்டங்களை சத்துரு கொண்டு வந்திருக்கிறார். அதை கண்டு அந்த சூசான் நகரம், யூத ஜனங்கள் பார்க்கிற அந்த நகரம், யூதா ஜனங்கள் தங்குகிற அந்த நகரம் ஹல்லேலூயா கலங்கிற்று. ஆனால் அதே எஸ்தரின் புஸ்தகம் 8 அதனுடைய 15 கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. எஸ், 3 15 கடைசி பகுதியில் சூசான் நகரம் கலங்கிற்று. ஆனால் அதே 8 அதே 15 கடைசி பகுதியிலே சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது மட்டுமல்ல, ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அடுத்த வசனம் வாசிக்கிறோம், இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அதனால கர்த்தரோடு பேசுகிறார். யூதர் நம்ம யதார்த்தமான தேவ ஜனம் என்றால், உண்மையாய் உத்தமத்தோடு தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்றால், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள், நிந்தைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் மத்தியிலேயும் ஜீவனுள்ள தேவனை யதார்த்தமாக, உண்மையாக, உத்தமமாக முழு இருதயத்தோடு நாம் பின்பற்றுகிறவர்கள் என்றால், சேவிக்கிறவர்கள் என்றால், எவ்வளவு திட்டங்கள் சத்துரு நமக்கு விரோதமாக கொண்டு வந்தாலும், நம்ம எவ்வளவு கலங்கினாலும் கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். பிரைஸ் தி லார்ட். அங்கே இதற்கிடையிலுள்ள அதிகாரங்களை நம்ம பார்க்கும்போது, யார் திட்டம் போட்டானோ அவனும் அவனுடைய குடும்பங்களும் எல்லாம் அழிந்து போனார்கள். ஆனால் இங்கே யூத ஜனங்களுக்கு வெளிச்சம், அந்த கலக்கம் நிறைந்த அந்த நேரத்திலே அவர்கள் என்று தெரியாமல் கலங்கியிருப்பார்கள். ஒரு இருள் அவர்களை மூடி இருக்கலாம். இங்கே வாசிக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று, 2 மகிழ்ச்சி உண்டாயிற்று. எவ்வளவு துக்கப்பட்டார்களோ அவ்வளவு அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று, களிப்பு உண்டாயிற்று. கலக்கம் அல்ல, களிப்பு, ஆனந்த களிப்பு மட்டுமல்ல, கனமும் உண்டாயிற்று. அந்த நாளிலே 3 வாசிக்கும் போது யூத ஜனங்களுக்கு எந்த கனமும் இல்லை. ஆமென். அதனாலே தானே சீக்கிரமாக இப்படி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவர்களுக்காக பேச, அவர்களுக்காக எழும்ப யாருமே இல்லை, ஒரு கனமும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார், கர்த்தர் அவர்களுக்காக எழும்பினார். 16 அவர்களுக்கு கனமும் உண்டாயிற்று.
இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தை காண முடியல. அவன் இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு ஆனந்த களிப்பு இல்லை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, எல்லாரும் நியூ இயரை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. நான் மட்டும் கலங்கி கொண்டிருக்கிறேனே, நாங்கள் மட்டும் இப்படி கண்ணீரில் இருக்கிறேனே என்று சொல்லி கலங்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கும் வெளிச்சமும் அவன் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகும். இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அன்றைக்கு சீஷர்கள் கலங்கி கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் யூதர்களுடைய கையில் ஒப்பு கொடுக்க போகிறார், அவர் ஆமென் மரித்து அடக்கம் பண்ணப்படுவார், ஆமென் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர்கள் கலங்கிட்டு இருந்த போது இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களிலிருந்து கலங்காதிருப்பதாக. பிதாவாகிய தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பிதாவாகிய தேவனிடத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை தேற்றுவார். ஆமென். எல்லா கலக்கங்களையும் கர்த்தர் மாற்றுவார். இந்த பூமியிலேயும் கர்த்தர் நமக்கு கனத்தையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். ஆனால் யோவான் 14:2-3 வாசிக்கிறோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இயேசு கிறிஸ்து நம்மை சேர்த்துக்கொள்ள சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் நமக்கு தெரியும். அங்கே மரணம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கொள்ளைக்காரர்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆனந்தமும் சந்தோஷமும், நித்திய ஆனந்தம், நித்திய மகிழ்ச்சி, நித்திய சமாதானம், நித்திய ஆறுதல், நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அதனால் அவன் இருதயத்தில் கலக்கங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவில் பூரணமாக விசுவாசிங்க. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எவ்வளவு கலங்குகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போதே எல்லா கலக்கங்களையும் மாற்றி சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு காணப்படுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளிலேயும் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ராஜா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் இப்போதே மாறட்டும். இசப்பா, அதிகமாக விசுவாசத்தில் நிறைந்திருக்க உதவி செய்யுங்க. அப்பா, சூசான் நகரம் கலங்கிற்று, ஆனால் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது போல பெரிய காரியங்களை, ஒரு மாற்றத்தை இசப்பா, சிறு இருப்புகளை துருப்பி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, அவனோட வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அப்பா, அந்த நித்திய மகிழ்ச்சிகளை நாங்கள் பிரவேசிக்கும்படியாக எங்களை கர்த்தர் முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.